கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். ஒருவேளை சோர்வில் பலவீனத்தில் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை நீதிமொழிகள் 1:5 சொல்லுகிறது, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்ல ஆலோசனையை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்ளுவான். ஆம் தேவஜனங்களே, நாளுக்கு நாள் விருத்தியாகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒவ்வொரு பேரும் விருத்தியாக வேண்டும். இந்த கிறிஸ்தவ பாதையில் நிறைய உபத்திரங்கள் இருக்கலாம், வியாதிகள் வரலாம், கண்ணீர் வரலாம், இழப்புகள் வரலாம், கடன்கள் வரலாம். ஆனால் என்ன ஆனாலும் உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓடி முடிக்கவே வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு கதை உண்டு. கிரேக்க தேசத்தில் இருந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஒருவன் அகில தேசத்திலேயே நடக்கிற பந்தயத்தில் கலந்து கொண்டான். எல்லா தேசத்திலும் இருந்து எல்லாரும் ஓடும் பொழுது இந்த கிரேக்க தேசத்திலிருந்து வந்த ஓட்டப்பந்தய வீரன் ஓடும் பொழுது அவனுடைய கால்களில் அடிபட்டு ரத்தம் வர தொடங்கியது. 5 நிமிடத்தில் ஓட வேண்டிய அந்த ஓட்டக்களத்தில் இவன் 1.5 மணிக்கூறாக தவழ்ந்து நடந்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து 1.5 மணிக்கூர் ஆக்கி அந்த ஓட்டப்பந்தயத்தை முடித்தான். இவனோடு சேர்ந்து ஓட தொடங்கினவர்கள் 5 நிமிடத்தில் அதை முடித்து விட்டார்கள். இவனுக்காக அந்த மொத்த பந்தயமும் எல்லாரும் காத்திருந்தார்கள். ஏன் இவன் இப்படி காயப்பட்டும் ஓட வேண்டுமா, பலவீனப்பட்டும் ஓட வேண்டுமா என்று பலர் நிந்தித்தார்கள். எல்லாரும் இவனுடைய அந்த விசித்திரமான செயலை உத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். கால்கள் ரத்தம் வடிகிறது. இவன் ஓடிய பாதையெல்லாம், இவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்த பாதையெல்லாம் ரத்தம். இவன் கடைசியாக அந்த எல்லை கோட்டு அடைகிறான். எல்லாரும் உற்சாகமாக கைத்தட்டுகிறார்கள். ஏனென்றால் அந்த போட்டியினை ஜெயித்தவர்களுக்கு கூட அவ்வளோ கைத்தட்டப்படவில்லை, இவனுக்காக கைத்தட்டுகிறார்கள். ஏன்னா இவன் விடியாக அதை முடித்து விட்டான். முடித்த பிறகு அவனிடத்தில் கேட்டார்கள், ஏன் தம்பி இவ்வளோ கஷ்டத்துலையும் இதை செய்தீங்க, நின்று விட்டுருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னான், என்னுடைய ராஜ்யம் என்னை வெற்றி பெறதுக்காக அழைக்கவில்லை, என்னை ஓட்டத்தை முடித்துட்டு வரதான் அழைத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ராஜ்யம் சொல்லி அனுப்புனது, நீ வெற்றி பெறுகிறியோ இல்லையோ நீ ஓடி முடிச்சிருன்னு சொல்லியிருக்கு. இதே போல தான் தேவஜனமே, நம்ம 1வது இடத்துல வாரமோ, 2வது இடத்துல வாரமோ, 3வது இடத்துல வாரமோ விஷயம் அல்ல, நம்ம ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அதனால் தேவஜனங்களை எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை தாமதம் வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும் நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். பாருங்கள், அந்த மனிதனுடைய விரல் உடைந்த பொழுது கூட அவன் ஓட்டத்தை முடித்தான். இதே போல் நிறைய உபத்திரத்தில் நீங்கள் இருக்கலாம். பிள்ளையினுடைய திருமணம், பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம், திருமண தடை இருக்கலாம், வியாதியின் கஷ்டத்தில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், குடும்ப உபத்திரத்தில் இருக்கலாம், தினமும் சண்டை, தினமும் குடிகார கணவர். கவலைப்படாதீங்க, ஓட்டத்தை முடிக்கணும். உங்களை புத்திமானாய் மாற்ற, நாளுக்கு நாள் உங்கள் அறிவை கூர்மைப்படுத்த, உங்கள் ஆவியை பலப்படுத்த வேதம் சொல்லுகிறது, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். யூ வில் இன்க்ரீஸ் இன் நாலேஜ். நீங்கள் ஆவிலையும் அனல் கொண்டு, அறிவிலையும் அனல் கொண்டு எழும்ப கர்த்தர் அழைக்கிறார். விவேகி நல்ல ஆலோசனையை அடைந்து கொள்வான். இங்கு பெரிய பெரிய தேவனால் மகிமையாக பயன்படுத்தப்பட்ட பிஸ்னஸ்மேன் உண்டு. அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஆலோசனை தான் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறது. நல்ல நல்ல ஊழியங்கள் உண்டு. அவர்களுக்கு தேவனே அந்த ஞானத்தை கொடுத்தார். பாருங்கள், நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். தேவ ஜனங்களே, கருப்பு கலரில் எழுதப்பட்ட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு புஸ்தகம் இருக்கு அல்லவா, சோப்பு நிறம் அடிக்கப்பட்ட அந்த கருப்பு உரை உள்ள புஸ்தகம், அது சாதாரண புஸ்தகம் அல்ல. அதனுடைய இன்னொரு பெயர் புதை பொருள். அதுக்குள் இருக்கிற ரகசியம், அதுக்குள் இருக்கிற தங்கமயமான ரகசியம், அந்த பொற்காசுகளுக்கு மேலான ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிட்டுனா உங்கள் வாழ்க்கை மாறிடும். தயவு செய்து வேத வசனங்களை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது உங்களை நாளுக்கு நாள் அது உங்களை தேறுகிறவனாக மாற்றும், தேறுகிறவளாக மாற்றும். எல்லாரும் கண்களை மூடி செபிப்போமா? ஆண்டவரை, என்ன ஆனாலும் எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஜெயத்தோடு முடிக்கணும். ஆண்டவரை, எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் நாங்கள் அதை எழும்பி நின்று பிரகாசித்து நாங்கள் ஜெயிக்க கர்த்தர் ஒவ்வொரு பேருக்கு உதவி செய்வீராக. ப்ரேயர் டைம் ஃபேமிலி யாரெல்லாம் இதை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு வேரையும் ஆசீர்வதிங்க. அந்த உபத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை நிற்க பண்ணி சாட்சியாக மாற்றுங்க, சாட்சி சொல்லத்தக்கதாக மாற்றுங்க. யாரெல்லாம் கமெண்ட்ஸில் ஜெபக்குறிப்பு போடுறாங்களோ அத்தனை ஜெபக்குறிப்பு மேலே ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவஜனங்களே, வருஷத்தின் பாதியில் வந்துட்டோம். இனி உள்ள நாட்களில்
நம்ம வசனங்களை தியானிக்க போகிறோம். வசனங்கள் தினமும் கேட்க போகிறோம். இரவு நேரத்தில் உங்களை பாதுகாக்கிற வசனங்களை ரிலீஸ் பண்ணுவோம். தேவ ஜனங்கள் என்ன செய்யுங்க, எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நம்ம ஜெப நேரம் டிவி ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த சேனலில் நம்ம என்ன செய்கிறோம், அதிகாலை துதியும் இரவு நேரத்தில் வசனமும் வருகிற நாட்களில் போட போகிறோம். இப்பொழுது தற்சமயமாக ஒரே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம், 1000 துதிகள். இதுவரை கேட்டிராதவர்கள் கேளுங்கள். மீண்டும் கேட்கணும்னு விருப்பம் உள்ளவர்கள் ஜெபத்தோடு ஒரு 1 hour இருக்கும். அந்த 45 minutesலேருந்து 1 hour உள்ள இந்த வீடியோவை கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதிக்கும் பொழுது அநேக சிறையும் உடையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கீழே உள்ள லிங்க்லையும் பின்னாடி தெரிகிற வீடியோ லிங்க்லையும் உங்களுக்கு அந்த அருமையான வீடியோ லிங்க் அப்பியர் ஆகும். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. காட் பிளஸ் யூ.